நமக்காக வழக்காடுபவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். விடுதலை பயணம் யாத்ராகமம் 14:14. நமக்கு எவ்வளவோ பேர் தீங்கு நினைக்கலாம், அதை இக்னோர் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும். நீ நன்றாக இருக்கக்கூடாது, நீ அழ வேண்டும், கத்தற வேண்டும் என சொல்லி நம் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைப்பவர்கள் சொல்வதை நாம் எப்படி கண்டு கொள்ளாமல் விட முடியும்? ஆம், இது மிகவும் கஷ்டமான காரியம்தான். ஆனால் நமக்காக ஆண்டவர் வழக்காட இருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் வைத்தோம் என்றால் இது எளிதாக முடியும். நம்மை எதிர்ப்பவர்களின் பேச்சுக்களையும் செயல்களையும் அப்படியே தேவனின் கரத்தில் விட்டுவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இவர்கள் என்னை பற்றி இவ்வளவு அவதூறாக பேசி என் பெயரையும் சந்தோஷத்தையும் கெடுப்பதற்கு நான் எந்த விதத்திலும் காரணமாக இருந்தேன் என்றால் என்னை மன்னியும் என்று கேட்போம். ஆனால் நான் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் உள்ள பொறாமையினாலும் வேறு சில காரணங்களாலும் எங்களை எதிர்ப்பவர்களை உமது கரத்தில் கொடுக்கின்றேன் என்று ஆண்டவருடைய கரத்தில் அவர்களை அனுப்பி விடுவோம். ஆம், அவர்களை விசாரிக்க ஆண்டவரிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்குரிய பாணியில் நிச்சயம் அவர்களை விசாரிப்பார். அப்பொழுது அவர்களே வந்து அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு நம்மிடம் மன்னிப்பு கோர ஆண்டவர் நிச்சயம் வழிவகுப்பார் என்பது மட்டும் நிச்சயம். தன் மக்களாகிய இஸ்ரவேலரை எதிர்த்த மக்களை எப்படி விசாரித்து தண்டித்தார் என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோமே. இவ்வளவுக்கும் அவர்கள் வணங்கா கழுத்து உடையவர்கள் என்று ஆண்டவரே சொல்லத்தக்க வகையில் ஆண்டவருக்கு எதிராக கிளம்பிய அவர்களுக்காக வழக்காடிய நம் தேவன் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவரின் பிள்ளைகளாகிய நமக்காக வழக்காடாமல் இருப்பாரா? யோசிப்போம். நான் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறேனா? இல்லையா? பார், உன்னை நிச்சயம் வேலையிலிருந்து தூக்கி விடுகிறேன். நிச்சயம் உன் மகள் அழுது கொண்டு உன் வீட்டிற்கு வரவில்லை என்றால் என் பெயரை நான் மாற்றி வைத்துக் கொள்கிறேன். இதோடு உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் என்றெல்லாம் உங்களிடம் உங்களை பகைக்கிறவர்கள் சொல்லலாம். அந்த நேரங்களில் எல்லாம் எலியாவை நினைத்து கொள்ளுங்கள். நாளை இந்த நேரம் உன் உயிரை எடுப்பேன், 1 அரசர்கள் 19:5 என்று சொன்ன ஏசபேலின் உயிரைத்தான் ஆண்டவர் எடுத்தாரே தவிர எலியாவின் உயிரை எடுக்காமலேயே தன்னிடத்தில் அழைத்து கொண்டதை நாம் 2 ராஜாக்கள் 2:11 நாம் பார்க்கின்றோம். இதை போன்று ஆண்டவர் தனக்குரிய முறையில் விசாரித்த அநேக மனிதர்களை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு தூக்கு மரம் செய்பவர்கள் அந்த தூக்கு மரத்தில் ஆமானை போல எஸ்தர் 7:10 அவர்களே தூக்கப்படுவார்கள் என்பதுதான் விவிலிய உண்மை. கடவுள் பக்தியுள்ள ஒரு மனிதனின் தொழிலை முழுவதுமாக பொறாமையால் முடக்கிய ஒரு மனிதன் சொன்னான், அவ்வளவுதான், உன் கதை முடிந்தது என்று. அதற்கு அந்த பக்திமான், கடை முடிந்தது என்று எனக்கு தெரியும், ஆனால் என் எதிர்காலம் முடியவில்லை, அது என் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்று சொன்னாராம். நடந்தது என்ன? அவரது எதிராளி 2 வருடத்தில் ஒரு பெரும் வியாதி கண்டு இறந்து விட்டான். ஆனால் இந்த பக்திமானோ திரும்பவும் கடையை திறந்து முன்பிருந்த நிலையை விட உயர்த்தப்பட்டதை அறிந்த பொழுது நமக்காக வழக்காடுபவர் ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பகைவர்கள் நம்மை பகைக்கும் பொழுது நம் நம்பிக்கை ஆண்டவர் மேல்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் பண பலத்தின் மேலோ அல்லது அவர்களின் திறமையின் மேலோ ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அவர்கள் பணக்காரவங்க, அதனால தங்க பணத்தை வச்சு அவங்க இவங்கள விலைக்கு வாங்கிடுவாங்க, அவங்கள விலைக்கு வாங்கிடுவாங்க என்றெல்லாம் ஒருபோதும் அன்பானவர்களை நாம் நினைக்கக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன் அவர்களும் அவர்களது பணமும் தூசியிலும் தூசி என்று நாம் நினைக்கின்றோமோ அன்றே நாம் காணலாம் நம் எதிராளிகளின் வீழ்ச்சியை. ஆம், நமக்காக சண்டை பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் உருவின பட்டயத்தோடு நமக்கு முன்பாக செல்பவர். அவரே காரியத்தை மாறுதலாக முடிக்க பண்ணுகின்றவர். எப்பேற்பட்டவர்களையும் நாம் கத்தியின்றி இரத்தமின்றி வெற்றி காண செய்பவர். 2 நாளாகமம் 20:29. அது மட்டுமன்றி நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதை கண்டு நம்மேல் பயமும் மரியாதையும் அவர்களுக்கு ஏற்பட செய்பவர் நம் ஆண்டவர் என்பதையும் நாம் இங்கு காண்கின்றோம். ஆகவே நாம் பகைவர்களை ஆண்டவரின் கரங்களில் கொடுப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக வழக்காடும் தெய்வமே, எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற எதிராளிகளின் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போகச் செய்வீராக. அவர்களை குறித்ததான பயத்தை எம்மிடமிருந்து எடுத்து போடுவீராக. ஆனால் அவர்களுக்கு எங்கள் மேல் பயம் வரத்தக்கதான காரியங்களை எங்கள் வாழ்வில் நீர் செய்வீர் என்பதை எங்களது விசுவாச கண்களினால் பார்த்து அவற்றிற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆமென்.